மதுரை பாண்டியன் கோயில் பக்கத்துல இருக்கிற அம்மா திடல்ல இந்து முன்னணி ஏற்பாட்டுல முருக பக்தர்கள் மாநாடு விமர்சையாக தொடங்குச்சு. பறை இசை மேலத்தாளம் முழங்க கலை நிகழ்ச்சிகள் நடந்து வருது. மாநாடு நைட்டு 8 மணி வரைக்கும் நடைபெறும். மாநாட்டுக்கு பக்கத்துல வச்சிருக்கிற 6 படை வீடுகள் கண்காட்சிய லட்சக்கணக்கான மக்கள் பார்வையிட்டு வர்றாங்க. இதுல ஆதீன குரு மகா சன்னிதானங்கள், ஆன்மீக தலைவர்கள், பாஜக அதிமுக நிர்வாகிகள், இந்து முன்னணி உறுப்பினர்கள் பங்கேற்றாங்க. ஆரம்பிக்கும் போது வெயில் அதிகமா இருந்தாலும் லேசான மழையோட நிகழ்ச்சி தொடங்குச்சு. வெயில கவனிக்காம மக்கள் உற்சாகமா பங்கேற்றாங்க. பக்தர்கள் 3 லட்சம் சதுர அடியில மேடைகள், 70 பகுதிகள், ஒவ்வொன்றையும் 3000 நாற்காலிகள் அமைக்கப்பட்டிருந்துச்சு. நடுவுல 12 அடியில பாதை, குடிநீர் தொட்டிகள் அப்படின்னு நிறைய வசதிகளோட செய்யப்பட்டிருந்துச்சு. கூட்டம் அதிகமா இருந்ததுனால பல கிலோமீட்டர் வரைக்கும் வாகனங்கள் நிறுத்துறதுக்கு இடமில்லாம இருந்துச்சு. பாதுகாப்பு ஏற்பாடுகள் பத்தல. இதனால நிறைய பேரு மாநாட்டுக்குள்ள போக முடியாம சாலைகள்லயே நின்னுட்டு இருந்தாங்க. திருப்பரங்குன்றம் மலைக்கு பக்கத்துல முருகன் கோலத்துல ஒரு பிரம்மாண்ட மேடை அமைக்கப்பட்டிருந்துச்சு. வலது பக்கத்துல ஆதினர்கள் உட்கார தனி மேடையும் இருந்துச்சு. அந்த மேடைக்கு முன்னாடி கலை நிகழ்ச்சிகளுக்கான மேடை அமைக்கப்பட்டு மதுரை நகரம் முழுவதும் விழா கோலத்துல இருந்துச்சு. இது கள்ளழகர் ஆத்துல இறங்குற நிகழ்வை நினைவுபடுத்துச்சு. வரலாற்றுல எப்போதும் திருப்பம் தரும் நகரமாக மதுரை இருந்தத மறுபடியும் இந்து எழுச்சி நிரூபிச்சிருக்கு. திருவிளையாடல் காலத்துல இருந்து குமரகுருபரர் காலம் வரைக்கும் மதுரை பக்தி எழுச்சியோட மையமா இருந்துச்சு. அதே மாதிரி இப்ப மதுரையில மறுபடியும் ஒரு பெரிய திருப்பம் உருவாகி இருக்கு. லட்சக்கணக்கான மக்களோட கந்த சஷ்டி கவசம் நிகழ்வு பாஜகவுக்கு பெரிய வரவேற்பை கொடுத்துச்சு. இந்து மதத்தையும் கடவுளையும் விமர்சித்து வந்த திராவிட கூட்டத்துக்கு எதிரா இந்து முன்னணி தைரியமா களமிறங்கி இருக்காங்க. முருக பக்தர்கள் மாநாடு தமிழ்நாட்டுல இந்து வாக்கு வங்கியின் உருவாக்கத்தை உறுதி செஞ்சிருக்கு. உளவுத்துறை கணிப்புல 1 லட்சம் பேர் வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனா 4 நாள்ல 15 லட்சத்துக்கும் அதிகமான பக்தர்கள் பங்கேற்றிருக்காங்க. இதுக்கு திமுகவும் அதோட கூட்டணி கட்சிகளும் இந்து மதத்தை விமர்சித்தது முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லலாம். இந்த நிலை தொடருமானா 2026 தேர்தல்ல திமுக பல தொகுதிகள்ல பின்னடைவுக்குள்ளாகலாம் அப்படின்னு உளவுத்துறை எச்சரிக்கை படுத்திருக்காங்க. திமுக தலைமை இதனால பீதியில இருக்காங்க. ஸ்டாலின், உதயநிதி திருமா பேசிய வீடியோக்கள் சேகரிக்கப்பட்டு வழக்குகள் தொடர திட்டமிட்டு இருக்காங்க. இந்து அமைப்புகள் இதுல தீவிரமா செயல்பட்டு வர்றாங்க. உதயநிதியில இருந்து RRR வரைக்கும் நிறைய பேர் மேல வட மாநிலங்கள்ல வழக்குகள் பதிவு செய்யப்படும் நிலை உருவாகி இருக்கு. இதனால திமுக அதிர்ச்சி அடைஞ்சதா சொல்லப்படுது.